உங்களுக்கு என்னென்ன வயசாகுது? 75 வயசாகுதுங்கய்யா. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் உழைச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது, நானே என் மனைவி மட்டும்தான். நான் உழைச்சாதான் 2 பேருக்கும் சோறு. ஓ. தம்பி ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகேங்க. என்னண்ணா இவ்ளோ மாத்திரை? என் பொண்டாட்டிக்கு சாப்பாடே இந்த மாத்திரை தான் தம்பி. நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே. 3 வேளை மாத்திரை வாங்குறதுக்கு 2 வேளை பட்டினி கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி. ஐயோ. ஆனா இப்ப அப்படி இல்ல. அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான். வெளியில 1000-500க்கு விக்கிறத இங்க 50-100க்கே விக்கிறாங்க. குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாதை இல்லைங்க. நாங்களும் மோடியோட குடும்பம் தான். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? கெந்தரை ஊர்வாழும் பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த கிளையினுடைய செயலாளர் சுதாகர் அவர்களே, சிவகுமார் வழக்கறிஞர் அவர்களே, மற்றும் ஏன்னா எல்லாருமே பேர் சொன்னா எலெக்ஷன் வெல்ல முடியாது. எல்லாரும் மனசுல இருக்கிறோம். எல்லாரும் பிஜேபியுடைய நிர்வாகிகள், அன்பார்ந்த கெந்தரை ஊர் பெரியவர்களே, எல்லாரும் உலகித்தாரா மதிய தின்னுபிட்டுறா அகல் தின்னுபிட்டு. ரொம்ப சந்தோஷம். வர 19ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். தாமரை சின்னம் நரேந்திர மோடிஜி அவர்கள் சின்னம். விவசாயிகளுடைய வாழ்க்கை மேம்படுத்துவதற்கு, விவசாயிகளை மேம்படுத்துவதற்கு, விவசாயத்தை ஊக்குவிக்குவதற்கு, விவசாயத்தை போற்றுகின்ற தலைவராக மோடிஜி ஐயா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க எல்லாருமே விவசாயி தான். 6000 ரூபாய் எத்தனை பேர் விவசாயி மோடி ஐயா காசு வாங்குறோம்? எத்தனை பேர் என்ன வாங்குறீங்க? சோ எல்லாருக்கும் 6000 ரூபாய் அது எல்லாருக்கும் வந்துட்டு இருந்தது. அவங்க பட்டாவில் ஏதோ பிரச்சனை இருக்கும். எல்லாருக்கும் வந்திருக்கிறது. உங்க பட்டாள பிரச்சனை ஜூன் மாசத்துக்கு பிறகு உங்க பட்டா பிரச்சனை தீருங்க. மோடி ஐயா அவர்கள் விவசாயிக்கு நேரடியாக வங்கி கணக்கிலே கொடுக்கிறாரா? நீங்க யாராவது போய், உங்க பேர் என்ன, சிவகுமார் வக்கீல போய் ரெக்கமெண்டேஷன் கேட்டீங்களா? குமாரனை போய் கேட்டீங்களா? என்ன வந்து கேட்டீங்களா? எங்க போதராஜன் ஐயா கேட்டீங்களா? தேவையில்லை. திமுக காரனா தான் நீங்க போய் ஒன்றிய செயலாளர் வீட்டுல கால் கணக்க காத்துட்டு இருக்கணும். எம்எல்ஏ வீட்டுல போய் காத்துட்டு இருக்கணும். ஆனா பிஜேபியில நீங்க தகுதியான நபராக இருந்தால் உங்கள் வீடு தேடி உங்கள் பேங்குக்கு நம்மளுடைய திட்டங்கள் வந்து சேரும். அதுதான் மோடி ஐயா. மோடி ஐயா நேரா 6000 ரூபாய் உங்களுக்கே போடுற. இதை திமுக காரன் கையில் கொடுத்தா என்ன பண்ணுவான்? ஆனா என்ன பண்ணுவான்? அம்மா என்ன பண்ணுவா பாரு, எங்க அம்மா கரெக்டா சொல்றான், கமிஷன் அடிச்சிருவான். ஏன்னா 6000 ரூபாய்க்கு வந்து உங்ககிட்ட ஸ்லிப் வாங்கிக்குவான். ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டி கையெழுத்தெல்லாம் கை நாட்டு வைக்க சொல்லிடுவான். வச்சோன்னா 5400 ரூபாய் அவன் ஜோப்பில் போட்டுக்கிட்டு 600 ரூபாய நம்ம பாரு, அந்த அம்மா கரெக்ட் சொல்லு, 600 ரூபாய திமுக காரன் கொடுப்பான். இந்த அவல நிலை மாற்றி நேரடியாக விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் நமக்கு அக்கௌண்ட் கொடுக்குது நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி. அதை விட மண் பரிசோதனை அட்டை, யூரியாவுக்கு மானியம், உரத்திற்கு மானியம், டிப் இரிகேஷன் போடணும் அதுக்கு மானியம், கிசான் கிரெடிட் கார்டு என்று சொல்லக்கூடிய விவசாய கடன் அட்டை, இத்தனையும் நம்முடைய பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்காக செய்து கொண்டு. நான் இப்ப வரும்போது இந்த ஊர்ல பார்த்தேன், எல்லா ஊர்லயுமே வீட்டுக்கு வீடு நம்மளுடைய மோடி ஐயாவுடைய ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே, குடிக்கிற திட்டத்தின் கீழே பைப் போட்டாச்சு.
ஆனா அதுல தண்ணி கொடுக்க வேண்டியது அதிமுக பஞ்சாயத்து தலைவர். ஆனா தண்ணி கொடுக்கல. குடிக்கிறதுக்கு தண்ணி பிரச்சனை. நிறைய ஊர்ல தண்ணியே குடிக்க தண்ணீர் பிரச்சனை. இந்த திமுக அரசாங்கம் குடி தண்ணீரை மக்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஆனா ஒரு தண்ணியை 24 மணி நேரம் இலவசமா கொடுக்குறான். என்னண்ணா எங்கண்ணா கேட்கல? எங்கண்ணா எங்கண்ணா எங்க டாஸ்மார்க்ல மட்டும் 24 மணி நேரம் தண்ணி கிடைக்கும். என்ன அவ்வளவு நிலை பாருங்க. மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க முடியாத இந்த அரசாங்கம் டாஸ்மார்க்ல தங்கு தடை இல்லாம 24 மணி நேரம் கிடைக்கும். இந்த அவல நிலையை நாம் போக்க வேண்டும். நான் வந்தேன், நீங்க எல்லாம் நம்மளுடைய இந்து முறைப்படி எனக்கு வரவேற்பு கொடுத்து கோயிலில் போய் காணிக்கை கட்டணும். ஆனா இங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா దేవుడు లేదు. என்னது? దేవుడు இல்ல. దేవుడు இல்ல. దేవుடை யாரும் கும்பிடக்கூடாது. மனை சாமி போகக்கூடாது. சாமி கல்லு. இந்த கல்லை கும்பிடுறவன் முட்டாள். இப்படி சொல்ற ராஜா நமக்கு வேணுமா? வேணுமா? வேணுமாண்ணா? வேணுமா? வேண்டாம். சரி, நம்ம அக்கா எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. நம்மெல்லாம் அந்த வார்த்தை யூஸ் பண்ண கூட மாட்டோம் யாருமே. ஆனா நம்ம அக்காங்களை எல்லாம் தரைக்குறைவா பேசு, எம்ஜிஆரை தரைக்குறைவா பேசு. இப்படி ஆணவத்தின் உச்சியில அதிகார திமிரில் இருக்கிற இந்த ராஜா நமக்கு வேணுமா? இந்த ராஜா வேணுமா? இது ஒண்ணு. ஊழல் மன்னன் 2G ஊழல். 2Gல ஊழல் செய்து 1.5 வருஷம் ஜெயில இருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு வேணுமா? மோடிஜியா 2Gயா? மோடிஜியா 2Gயா? மோடிஜியா 2Gயா? மோடிஜி தான் நம்ம ஊருக்கு வேண்டும். மோடிஜி நல்லது செய்வாரு. ஆகையால் 19ஆம் தேதி அன்னைக்கு நம்ம எல்லாம் காலையில 7 மணிக்கு போய் மோடிஜியின் சின்னமான தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருணும். 8:30 மணிக்கு போனா உங்க ஓட்ட கள்ள ஓட்ட திமுக காரன் போட்டுருவான். போட்டுருவான்னா போட விட்டுருவீங்களா? விடக்கூடாது. 7 மணிக்கு போய் குடும்பத்தோட தாமரைக்கு ஓட்டு போடுங்க. 3வது சின்னமா இருக்குமா நம்மளுடைய அந்த மிஷின்ல. எத்தனாவது சின்னமா இருக்கும்? எத்தனாவது சின்னமா இருக்கும்? 3வது சின்னமா இருக்கும். என்ன எந்த சின்னம் இருக்கும்? எந்த சின்னம் இருக்கும் அக்கா? எந்த சின்னம் இருக்கும்? எத்தனாவது இடத்துல? எத்தனாவது இடத்துல அக்கா? எனக்கு கொஞ்சம் காது கேட்காது. எத்தனாவது இடத்துல? 3வது இடத்துல தாமரை சின்னம் இருக்கும். தாமரை சின்னம் கடவுளுடைய சின்னம். அம்மா நம்முடைய சரஸ்வதி அம்மாவுக்கு தாயாருக்கு படைக்கின்ற மலர். அந்த தாமரையில நாம் எல்லாம் வாக்களிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.